ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சூறாமலம் பறிக்க வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பொங்கல் சீசனில் வந்து வரோம். பொங்கல் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம வீடியோ எடுக்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சூறாமலம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வாங்க போவோம். இன்றைக்கி சூறப்பழம் வெட்டை வாங்க பார்த்துருவோம். நண்பர்களே, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூறாம்பழம் செடியெலாம் இருக்கும். அதுக்குள்ளே காட்டுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடியாக பார்த்துட்டு போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. இதெல்லாம் என்னடா பழம்? நண்பர்களே, இங்கே பாருங்கள், பழம்லாம் வித்தியாசம் பழுத்துருக்கு. நிறையா பழம் பழுத்துருக்கு. இதில் நம்ம சூறாம்பழம் செடியை கண்டுபிடிச்சி நம்ம பழம் பறிக்க போகிறோம். வா போவோம். இந்த கடுக்காப்பழமா? நண்பர்களே, கடுக்காப்பழம் இருக்குது. நான் வெளியே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. கடுக்காப்பழம் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், பார்க்கலாம். லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். சரிங்களா? திங்க வேண்டியானே. ஓகே நண்பர்களே, வாங்க போவோம். உள்ளுக்க காட்டுக்குள்ளே தான் போகணும். அதுக்கு நேராக ஒரு செடி இருந்துச்சு நண்பர்களே. வாங்க ஃபஸ்ட்டு காய் முன்னாடி காய்ச்சிருந்துச்சி. பழுத்துருக்கானு தெரியல, போய் பார்ப்போம். பழுத்துருந்துச்சுன்னா நம்ம பிடுங்குவோம். யாரெல்லாம் சூறாம்பழம் சாப்பிட்றீங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக அது பொங்கல் சீசனில் மட்டும்தான் வரும், வேறு சீசனில் வராது. கரெக்டாக பொங்கல் பழத்தில் சூறாம்பழமும் இளந்த பழமும் காய்க்கும். ஒரு மாதம் மட்டும்தான். அதுக்கப்புறம் நல்லா நிறையா காய் காய்க்கும். அப்படியே நிறையா பழுக்கும். அப்படியே கொட்டிடுறாங்க கீழே. இந்த இங்கே இருக்கு பாருங்கள் சூறாஞ்செடி. சூறாம்பழத்துக்கு இதுக்கு அதுக்குன்னா ஒரு 10 இது பார்த்தீங்கன்னா சூறாம்பழம் செடி. இது கீழே பார்த்தீங்கன்னா பழம் பழுத்துருக்கு பாருங்க. யாருங்க இந்த கருப்பு கருப்பாக இருக்கா? இதுதான் சூறாம்பழம் நண்பர்களே. நம்ம பறிக்க போகிறோம். நல்லா குண்டாக இருக்குது. செடி பூரா முள்ளாக இருக்கும், கேர்ஃபுல்லாக தான் பறிக்கணும். இந்த பாருங்க. ஆனால் அதில் பழம் இதில் சரியாக பழுக்கலாம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா 1-2 தான் பழுத்துருக்கு. பழுத்து கொட்டிடுச்சா இல்லை என்ன தெரியல. வேறு பூச்சி, ஆனால் அந்த சரியான பூச்சி தின்றுச்சு இல்லை. இது பாருங்க, அதனால பூச்சியாக இருக்காருங்க. ஒரு வாரம் ஆகும் போல் பழுக்கிறதுக்கு. 1-2 தான் பழுத்துருக்கு. பறிச்சுட்டு போவோம். இல்லை பார்த்தீங்கன்னா வேறு செடி இருக்குது, அதெல்லாம் போய்ட்டு பறிப்பாங்க. இங்கே பாருங்க, நம்ம பறிச்சதை இந்தா. அப்புறமாட்டி கடைசி நாங்கள் எவ்வளோ பழம் பழுத்திருக்கோம் அப்படிங்கிற காமிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த செடி தேராது, இவங்க காய்க்கல. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த செடியை பார்க்க போகிறோம். இடத்த சுற்றி பார்த்துட்டோம் நண்பர்களே. காணும் ஒரு செடி கூட. அதெல்லாம் தேடிக்கிருக்கோம், ஒரு செடியும் காணும். ஆனால் நல்லா காடு. ஆனால் இங்கே தான் எக்க பக்கம் இங்கே வரா பழத்தை நண்பர்களே. இங்கே பாருங்க, நம்ம போல நேரம் தேர்ந்ததுக்கு பார்த்தீங்கன்னா சம பழம். இங்கே பாருங்க, அப்படி செடியே கொள்ளலை. இழுத்து காமிங்க, அப்படி செடி எடுத்து அப்படி கீழே இழு. இங்கே பாருங்க, பழத்தை பாருங்கள். இல்லாவே மிளகு செடி மாதிரி காய்ச்சிருக்கு பாருங்க. செடியே கொள்ளலை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குண்டாக ஏகப்பட்ட பழம். இங்கே பாருங்களே. ஐயோ, இங்கே பாருங்க, பழம் பாருங்க எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படியே காமிக்கணும் பாருங்க, ரொம்ப பழமாக இருக்குது. அப்படி கொடுங்க. அப்படியே இல்லாவே முள்ளாக இருக்குது. இங்கே வாங்க, நமக்கு செடி பூரா சாரமாக பழம் வரும் நண்பர்களே. இந்த பாருங்க, ஒரு கொத்து. இது ஒரு கொப்பு மாதிரி போதா? அந்த ஒரு கொப்பில் எவ்வளோ பழம் இருக்குன்னு பாருங்களே. அது மாதிரி 200 கப்புக்கிட்ட இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லுங்க போகிறோம். அரைச்சி பைக்கில் போட்டிருக்கோம். பைக்கில் போட்டு இந்த வாரம் மரத்தே பாருங்கள், அந்த அளவுக்கு செம பழம் வளர்த்துருக்கு. பறிக்க முடியல ஒத்த கையில். இந்த விழுந்துருச்சா இந்த பாரி? எப்படி அப்படி எங்களுக்கு காமி. இந்த வாருங்க நண்பர்களே, இதே சூறாம்பழம் காமக்க பயங்கரமாக இருக்குது. மிளகு சைஸ்லேயே இருக்கும், பார்த்துக்குங்க. சின்ன இதில் பார்த்தீங்கன்னா புழு இருக்காது. என்னடா அது இவ்வளோலாம் இருக்குது? எப்படா அதெல்லாம் பறிக்குது? சின்ன சின்னமாக குட்டி குட்டியாக இருக்குது. இது பாருவே.
உருவலாம் அப்படியே உருவலாம் முள் கொக்கி அலக்க தொட்டி மாதிரி இருக்குது. ஒரு சல்லுன்னு உருவினோம்னா உருவி விட்டு ஒரு வாரத்துக்கு உட்காந்து கையில் சாப்பிட முடியாமல் பைக்கில் விடு. நம்மளே பறித்து முடிச்சுட்டு நாங்கள் கடைசியாக காமிக்கிறோம் எப்படி பறிச்சிருக்கோம். இதெல்லாம் பறிக்கிறதுக்கு ஒரு 4000 போல் உட்காந்து வந்தோம்னா பறிக்கிறதுக்கு அவ்வளோ பழம் இருக்குது. டேஸ்ட்டு வந்து புளிப்பும் இனிப்பும் சேர்ந்ததே இருக்கும். இந்த அரக்காய் நம்மளே புளிப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும், ரெண்டுமே கலந்து. நல்லா பழுத்த பழம் வந்து இனிக்கும், கொஞ்சம் காஞ்சாப்புலாம் இருக்கும், அது வந்து இனிக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும். நண்பர்களே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செடி இருக்குது நண்பர்களே, வாங்க போய் பார்ப்போம். அதில் பழுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பழம் இருக்குது. இது என்ன பழம் கேட்டிங்கன்னா வந்து தவுட்லாம்பழம்னு சொல்லுவான். இந்த பாருங்க சேப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, தவுட்லாம்பழம். அது இதே இந்த பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம். எங்களுக்கு தெரியுது என்னென்ன பழம் எப்படி இப்படி சாப்பிடலாமா இல்லையான்னு. நீங்கள் சேப்பு கலர் எதுவும் பிடிச்சி காட்டுக்குள்ளே போய் சாப்பிட்றாதீங்க, நல்லா தெரிஞ்சால் மட்டும் சாப்பிடுங்க. இந்த பழம் தவுட்லாம்பழம் லைட் துவத்துக்கிட்டு அப்புறம் இனிக்கும். துவர்ப்பு இனிப்பு ரெண்டுமே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் செடி இருக்குது நண்பர்களே. இதுலேயும் பார்த்திங்கன்னா சூறாம்பழம் நிறையா பழுத்துருக்கு. இது பாருங்கள், இதுலேயும் நல்லா குண்டு குண்டாக இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு இல்லை. அந்த செடியிலையும் பார்த்திங்கன்னா வந்து செம பழம் பழுத்துருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா வந்து 1-2 தான் இருக்குது. ஆனால் அதில் தான் பார்த்திங்கன்னா வந்து ஊறுப்பட்ட பழம் இருக்குது. நான் அங்கே பறிச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய எக்கச்சக்கமாக காய் இருக்குது. ஆனால் சரியாக பழுக்கலைன்னு நினைக்கிறேன். இந்த அங்கிட்டு பழுத்துருக்கு, சரியா இந்த அங்கிட்டு பழுத்துருக்கு பாருங்க. ஒரு வாக்கியா, அந்த வாக்கியா பார்த்திங்கன்னா அந்த ஊர் நீங்கள் தண்ணி கலக்கு அங்கே போகுது நண்பர்களே. இங்கே வாடி அது இங்கே வாரு பழத்தை பாரு, அங்கே வரிசையோட சரியான விருசாக இருக்குது, காயாக இருக்குது, காயாக இருக்குது. இங்கே வர ஆனால் பழுத்த பாரு எப்போ தாண்டி இருக்குன்னு வருது. அதோட 2 மடங்கு சைஸு கூடடா. இப்போலே இது பார்த்திங்கன்னா செம்ம சைஸாக இருக்குது, குண்டாக இருக்குது பழம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. அதோட அது பழுத்துச்சு நண்பர்களே. ஒவ்வொரு செடியிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்குது நண்பர்களே. அதோட பார்த்திங்கன்னா சைஸே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இல்லை நான் ஃபோன் கேமரா எடுத்து காமிக்கிறது சரியாக தெரியாது, நான் நம்பர் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபோன் கேமரா ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பாருங்கள் சைஸை பாருங்களே. அந்த காயோட இந்த காய் பார்த்திங்கன்னா செம பெருசாக இருக்குது. பழத்தை எப்படிங்க காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ குண்டாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. இது பாருங்கள் செம்மையாக இருக்குது நண்பர்களே. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பழம் பழுத்துருக்கு நண்பர்களே. இங்கே பாருங்க ஃபுல்லாக பழம் தான். அங்கே பாருங்க சிட்டி ஃபுல்லாக பழம் தான், அங்கிட்டலாம் இருக்குது. நான் பறிச்சிக்கிட்டு இருக்கான். வந்து எக்கச்சக்கமாக வந்து சூறாம்பழம் பறிச்சிருக்கான் பாருங்கள். எங்களுக்கு தேவையான அளவுக்கு பறிச்சிருக்கோம். எங்களை பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து வீடியோ ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சூறாம்பழம் தானே பறிக்கிற மட்டும் தான் எங்களுக்கு காமிச்சிருப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் நிறைய அட்வென்ச்சரஸான வீடியோ போகிறோம். பாருங்க அப்படியே செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா பழம். பாருங்க எவ்வளோ பழம் பறிச்சிருக்கோம்னு. எங்களுக்கு தேவையான அளவு பழம் வந்து பறிச்சிருக்கோம். பாருங்க கருப்பாக சூப்பராக இருக்குது. ஸ்கூல் டைமில் தான் ஃபேவரெட்டு. இந்த பிடிங்கி திரியிறமெண்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் லேட்டாகி அடி வாங்கினதெல்லாம் உண்டு. பழத்தை பார்த்துக்குங்க. சரிங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, கருப்பாக அப்படியே சூப்பராக இருக்கும் நண்பர்களே. அப்படியே அள்ளி தின்னோம்னா வாய் வரம் கருப்பாக வந்துடும். டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்குது. பல்லு ஊரா கருப்பாக வந்துடும். அதிலே தெரிஞ்சுக்கிறேன் சூறாம்பழம் தான் தின்றுருக்கேன் அப்படின்னு. அதுதான் ஒரு பிரச்சனை, மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து இங்கே பாருங்க ஒரு கை விதை இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஒரு இதுவே. ஃபுல்லாக விதை தான் இருக்கும், மேலே மட்டும்தான் தோல் மட்டும்தான். உள்ளுக்கு வந்து ஒரு கொட்டை பொரிய பழம் எந்த சைஸ் இருக்கோ அதே சைஸு கொட்டை இருக்கும். இது இருங்க காமிக்கிறேன் பாருங்க. டேஸ்ட்டு மட்டும்தான் நீங்கள் ஒன்று வரலாம், பசியெல்லாம் இறங்காது. உள்ளே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒரு விதை. இதே பார்த்திங்கன்னா வந்து உள்ளே இருக்கிறது. கிராமத்தில் உள்ளவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும், மட்டும்தான் சாப்பிட்றோம். கிராமத்தில் உள்ளவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் சிட்டிக்குள்ள உள்ளவங்களுக்கு இது வந்து கிடைக்காது. பாருங்க அவ்வளோதான்.
ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அட்வென்ச்சரான வீடியோஸில் இல்லைனா குக்கிங் வீடியோஸில் வந்து உங்களை சந்திக்கிறோம். ஓகே, டாடா, பாய். பாய்.